சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் மீனாவும் சத்யாவும் இருந்துட்டு கோயிலில் அவங்க அம்மா எந்த பொருளையும் தப்பாக வைக்கலன்னு சொல்லிட்டு வீடியோவும் கையெழுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி சிந்தாமணியோட ஆட்கள் மீனாவோட வண்டியை திருடிட்டு போயிடுறாங்க. அவங்க கரெக்டாக வண்டியை பார்க்கவும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மாமா எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்த வண்டி இப்படி அநியாயத்துக்கு நான் தொலைச்சிட்டேனே, நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி அருண் இருந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கமிஷனர் கிட்ட பேசணும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போ, கண்டிப்பாக உங்கள் மாமியாரோட கடை அங்கே திரும்ப வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மீனா வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக எனக்கு அவர் ஆசாசியாக வண்டி வாங்கி கொடுத்தாரு, அதை அநியாயத்துக்கு நான் தொலைச்சிட்டேன், அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி தரணும், பொன்னியம்மன் கோயிலில் தான் நான் தொலைச்சேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. கம்ப்ளைண்ட்டும் எழுதி கொடுக்குறாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கிட்ட தான் வராங்க. ஆனால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு அந்த முத்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன் நான் தான் எல்லாத்துக்கும் சரியானவன்னு சொல்லி எல்லாரும் மனசுலையும் நான் இடம் பிடிக்கணும். அதனால் மீனாவோட வண்டியும் அத்தையோட கடையும் நான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. அதுக்கடுத்த கமிஷனரை பார்க்க போன நம்ம செல்வமும் முத்துவும் இருந்துட்டு கமிஷனர் நீ சொல்கிற வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி டாக்டர் ஷீட் கொடுக்க வேண்டிய விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. அவங்க தான் கமிஷனரோட ஒய்ஃபாக அவங்க மட்டும் இருந்துட்டு உண்மையை நிரூபிக்க போராடிட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.